வீசி கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணோ ரெண்டு முத்தம் கேக்குது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய வீடியோ தான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து உங்கள் நேம் எழுதுறதுக்கு பதிலாக இந்த வீடியோவே மேலே எப்படி செட் பண்ணுறது அப்படி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாரீங்க அப்படின்னா வந்து கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேவா? இந்த வீடியோ எடிட் பண்ணுறது சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னதை ஆட் பண்ணணும், செகண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எல்லாமே கலராக எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பிக்சல் அப்ளிகேஷனில் நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். வேணால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ்க்கு தேவையான கலர்ஸ் இமேஜை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ரெட் கலர், ப்ளூ கலர் என்ன கலர் வந்து நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அந்த கலர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பிக்கை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த பிக்கில் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதில் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதில் கீழே வந்தீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கலர்ஸ் ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எப்படி ஒரு இது இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கிட்ட கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ எல்லா கலர்ஸையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அதனால் ப்ளூ கலர் கொடுத்துட்டு இல்லை டிக் கொடுத்துறேன். உங்களுக்கு டிக் கொடுத்தா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்லேயும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இது சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் வந்து பிக்சார்ட் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பேக் வந்துக்கோங்க. வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பின்னொரு இமேஜ் அதை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை செட் பண்ணியாச்சு. இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து க்ரியேட் பண்ண பிக்சார்ட்டில் வந்து க்ரியேட் பண்ண அந்த இமேஜை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிக்சார்ட்டில் இந்த இமேஜ் தான் செட் பண்ணோம். ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் என்ன க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை க்ராப் பண்ணி நீங்கள் வந்து அந்த கலர்ஸை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து செட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கலர்ஸ். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வேறு கலர்ஸ் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். அதனால் இதை வந்து செட் பண்ணுங்கள், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதில் கீழே வந்தீங்கன்னா பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஓகேவா? இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இதை சேவ் கொடுத்துக்கோங்க. இனி பின்னும் பேக் வந்துட்டு இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா டூல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து இதை கொடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் டிக் கொடுத்துட்டு இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 இமேஜும் நம்ம வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி முடிச்சதும் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய ஃபாண்ட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அதனால தான் இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லைனா நீங்கள் வந்து பிக்சார்ட்லேயே நீங்கள் வந்து நிறைய ஃபாண்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அதுலேயே டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃப்ரம் கேலரி அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இப்போ நான் கிளிக் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணி டிக் கொடுத்து ஓகே இந்த பேஜில் கிளிக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன், இதில் நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது, அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லைன்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த லைன்ஸ் செட் பண்ணுறேன். ஓகே, இந்த சாங்கில் வந்து ஒவ்வொரு லைனாக நான் செட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு சைஸ், ஃபாண்ட், கலர் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் செட் பண்ணலாம். ஃபாண்டில் வந்து என்ன ஃபாண்ட் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து மொபைல் அப்ளிகேஷன்லேயே இருக்கும். இந்த ஷார்ட்கட் அந்த இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து சைஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு லைனில் வந்துடும். ஓகேவா? 30 கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்.
ஓகே, இதில் மைனஸ் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 30 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் டு கேலரினா சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் அதே போல் டபுள் கிளிக் பண்ணி 3rd லைன் செட் பண்ணணும். ஓகேவா, ஒரு லைன் விட்டு நீங்கள் வந்து இந்த இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ளேஸில் வேணுமோ அதை வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. இதே போல் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் டு அஸ் கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இனி என்ன பண்ணணும்னா இதே போல் அந்த பின்னொரு இமேஜ் உண்டுல அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணணும். 4th இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி கொடுத்தீங்கன்னா நம்ம பிக்சார்ட்டில் ரெடி பண்ண செகண்ட் ஒரு இமேஜ் இருக்கும், இந்த ரொட்டேட் பண்ணி வச்ச அந்த இமேஜை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு என்ன பண்ண இதையும் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் ஆஃப் ஃபாண்டு அந்த சைஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணால் போதும். ஓகேவா, ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அதே போல் வந்து எல்லா லைன்ஸையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணதை வச்சு நான் வந்து எப்படி எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேவா, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக செட் ஆயிரும். இதில் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் அஸ் கேலரி ஈஸியாக வந்து இதை வந்து சேவ் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன போட்டு கொடுக்கணும் அப்படின்னா வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஈஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து 9:16 அதில் தான் நம்ம ரேஷியோ கொடுத்து செட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னது கிளிக் பண்ணணும் அப்படின்னா வந்து வீடியோ செட் பண்ணணும். ஓகேவா, நான் வந்து இது இன்ஸ்டாகிராமில் இருந்தால் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணேன். ஓகே, அதை செட் பண்ணி டிக் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மீடியான்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிக்சார்ட்டில் ரெடி பண்ண இந்த இமேஜை கிளிக் பண்ணணும். ஓகேவா, இந்த வாட்ஸ்அப் இந்த கலர் இமேஜை நீங்கள் வந்து செட் பண்ணணும். இதில் எனக்கு கரெக்டாக செட் பண்ண தெரியலனா அப்படின்னா இதை கிளிக் பண்ணாலும் போதும். ஓகேவா, அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் இருக்கோ அது வளத்துக்கு நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு செட் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிக்சல் லேபில் க்ரியேட் பண்ண நம்ம வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றாட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த ப்ளேஸில் வைக்கணுமோ அதை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு கீழே வந்து அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து அனிமேஷனில் உங்களுக்கு பிடிச்ச என்ன ஆப்ஷன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதுதான் கொடுக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு பிடிச்ச என்ன ஆப்ஷன்னாலும் கொடுத்துக்கலாம். அதுபோல் டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்லாம் கேட்கும், அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதில் டிக் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்க்கு வேணுமோ அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணி பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணி ஓவர்லே கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். ஓகேவா, நான் க்ரியேட் பண்ண மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓவர்லே இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஃபஸ்ட் லைனை செட் பண்ணி முடிச்சதும் இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து ஃபஸ்ட் லைன் எதில் ஸ்டாப் ஆகுதோ அதுலேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிக்சல் லேபில் உள்ள நீங்கள் வந்து இந்த செகண்ட் வேர்ட் அந்த லைனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதில் செட் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் என்ன பண்ண மூவ் பண்ணி வச்சுட்டு அனிமேஷன் பிளெண்டிங் அந்த 2 ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. இப்போ அனிமேஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளெண்டிங்கில் ஓவர்லே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆயிரும். ஓகேவா, வேணா வந்து ப்ளே பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ப்ளே ஆகும். இதே போல் செகண்ட் லைன் முடிச்சதும் லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிக்சல் லேபில் உள்ள 3rd லைன் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே இந்த லைனை இதில் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இதையும் மூவ் பண்ணி வச்சுட்டு அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ரைட் கொடுக்கணும். ஓகேவா, இதுதான் கொடுக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச என்ன ஆப்ஷனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து எதுனாலும் கொடுத்துக்கோங்க. பிளெண்டிங் இருக்கும், அதில் மட்டும் ஓவர்லே கொடுத்துக்கோங்க, அப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே ப்ளே பண்ணி காணிக்கிறேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனாக செட் பண்ணணும். நான் வந்து இப்போ இவ்வளோ செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு செட் ஆகும். இதில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து க்ராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து க்ராப் பண்ணிவிட்டு கரெக்ட் அந்த இதை வந்து இமேஜை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இனி ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ளேஸ் கொண்டு வந்துட்டு இதை நல்லா சின்னதாக்கி நீங்கள் வந்து இந்த ப்ளேஸில் வைக்கணும். அவ்வளோதான்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தான் நான் வந்து செட் பண்ணுறது எல்லாமே. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இதை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்படி செட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய வீடியோஸில் உள்ள சாங்கை வந்து இதில் வந்து ஸ்பீக்கர்னு ஒரு அந்த பட்டன் இருக்கும், அதில் வந்து 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதில் உள்ள வீடியோஸ் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கீழேயும் உங்களுக்கு ப்ளே ஆகும், மேலேயும் உங்களுக்கு ப்ளே ஆகும். இதில் வந்து உங்கள் நேம் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி இதில் வந்து கீழே வந்து டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஷீஜா க்ரியேஷன் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கலாம், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் அதர்ஸ் நான் நிறைய ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிவிட்டு இதில் கலர் ஆப்ஷன் இருக்கும், இதில் பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து உங்கள் நேம் வந்து ஆட் ஆயிரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மூவ் பண்ணி உங்களுக்கு சாங் எவ்வளோ ப்ளே ஆகுதோ அவ்வளோத்துக்கு வச்சுக்கோங்க. இனி வந்து ஃபஸ்ட்லேருந்து எப்படி வந்து சாங் வந்து ப்ளே ஆகுறது பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி சேவ் பண்ணணும். இனி என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடு வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து ஷீஜா க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நீங்கள் ஏவி பிளேயர் க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.